தீர்வுகள் வேறுபடியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனோ இயல்பு இருக்கு. அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொல்லி ஐயா கேட்குறாங்க. மனோ இயல்புங்கிறது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ நம்முடைய செயல்னால நமக்கு சில அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவங்களுடைய தொகுப்பாக நம்முடைய இயல்பு மாறிடும். சிலவங்களுக்கு என்னங்கன்னா பிளட்டிலே நம்ம ஜெனட்டிக் ஃபேக்டரில் நம்முடைய பேரண்ட்ஸ்லேருந்து ஹெரிடிட்ரியாகவே சில இயல்புகள் நமக்கு வரும். இது ஹெரிடிட்ரியாக வந்தது. அதுபோக நாம் ஒரே ஒரு தாய் தோப்பனுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரே தாய் தோப்பனுக்கு வந்த குழந்தைகளும் ஒரே இயல்புல இருக்காங்கன்னு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது வகையில் ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை அவங்க எப்படி டெவலப் பண்ணுறாங்க, எந்த ஆர்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எந்த ஆர்வத்துக்கு பின்னால் கொடுக்குறாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஆர்வமே வழிகாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த ஆர்வத்தை பின்பற்றியே போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய அனுபவங்களும் வித்தியாசமாக போயிட்டே இருக்கு. அப்போ அந்த வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாமே கடைசியில் அது அவங்களுடைய இயல்பாக மாறிடும். அப்போ நீங்கள் எதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுவே நம்மளுடைய இயல்பாக மாறிடும். ஆனால் அது எப்படி மாறுதுன்னு சொல்லி நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. நம்மள அறியாமலே மாறிடும். அப்படி சிறு சேர்ந்துடும். கர்மா, அதாவது கர்மாங்கிறது ஒரு காரணம்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அது ஏற்கனவே நம்முடைய முன் ஜென்மத்தினால வந்ததா பின் ஜென்மத்தினால வந்ததாங்கிறத வரைக்கும் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போவே கூட எடுத்த ஜென்மாவை மட்டுமே எடுத்துட்டாலுமே கூட நாம் எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு வந்துடும். நமக்கு பிறக்கும் போது நம்முடைய பேரண்ட்ஸினுடைய உதவினால் வரக்கூடிய ஜெனட்டிக் ஃபேக்டர்னால் வரக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது. அப்புறம் நாமளே அதை மாடிஃபை பண்ணி அமைச்சுக்கிட்டதுனால ஒரு அமைப்பு இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக நம்முடைய இயல்பு அமைக்குது. அதாவது பொறுமை,